ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ்னு சொன்ன கம்பெனிஸ். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் மக்கள் இந்த தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்னா நீங்கள் பார்க்காட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மேலே கார்டும் தரேன், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தான் புரியும். ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம டாக்கிமிச்சி போன எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ச்சிட்டு சும்மா இல்லாமல் அந்த லீடர்கிட்டே போயிட்டு நம்ம சும்மா சண்டை போடுறது போது லீடருக்கும் அடிமைக்கும் சண்டை வச்சோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோம் வாய விட்டுருப்பான். அதோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிமிச்சி அந்த லீடர் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். அது 2 பேரும் தான் சண்டை நடக்க போது அந்த கடியாளர்கள்லாம் பார்த்து டேய் சும்மாறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கு போய் செத்துரோடான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இன்னும் வந்து டாக்கிமிச்சி வந்து விட்டு கொடுக்குறதா இல்லை, இந்த அடி வந்து நான் ஹினாட்டா வந்து காப்பாற்றி தீரணும். என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லேவ், அதாவது நான் அடிமையாகவே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் வந்து நான் பார்க்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா சானோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கீசக்கி அவங்க 2 பேரையும் பார்த்தா தான் இதை வந்து ஹினாட்டா வந்து தான் காப்பாற்ற முடியும். அதனால் இதை வந்து நான் செஞ்சு தான் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கிமிச்சி ஒரு குறிக்கோளாக வந்து இருக்காரு. அப்படி தான் சண்டை நடக்குது. சண்டை நடக்கலை, நம்ம டாக்கிமிச்சி பார்த்தீங்கன்னா அடி வாங்குறாரு. அந்த கியோமோசா அந்த லீடர்கிட்ட பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக வந்து வாங்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கோ டாக்கிமிச்சி, வேணா போதுங்கிறாரு. அங்கே போதுங்கிறாங்க. அந்த கண்ணாடி போட்டோம் இன்னொருத்தவனும் அக்குன்னு வந்து சொல்கிறான். அக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ திடீர்னு பாக்கெட்டுக்குள்ளே வந்து கையை விட்றான். என்னமோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கிமிச்சி சொல்கிறார், இல்லை நான் வந்து அந்த வாட்டி விட மாட்டேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். இது 12 வருஷத்துக்கு முன்னாடியும் ஓடிக்கிட்டே இருந்தேன், இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கேன். இனிமேல் வந்து நான் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தானுங்கிறான், என்ன எல்லாம் தெரியலையே சொல்லிட்டு தான் எல்லாம் வந்து நம்ம குழப்பமே வந்து இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கோனு சரி இது வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் நிறைய வந்து முன்னாடி வரான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து எடுக்கிறான். பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா கத்தி வருது. பயப்புள்ள ஏதோ பெருசாக வந்து நான் பிளான் பண்ணியிருக்கான், கத்தி எடுத்து வச்சிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடமே வந்து நான் சைலண்ட் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி வந்து சரைய முறையாக வந்து நான் அடி வாங்கிட்டு இருப்பேன். டாக்கிமிச்சி அடி வாங்குறது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டாளிங்க அதாவது பார்த்தீங்கன்னா சைலண்ட் இருப்பாங்க தெரியுமா, அவனை கொண்டுடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்ட் விட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கிமிச்சி அவரை வந்து நான் பிடிச்சிட்டு, அதாவது அந்த லீடருக்கா தெரியுமா அவரை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல, ஆனால் தான் டிஃபெண்ட் பண்ணுறாரு. பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த வாட்டி நான் ஓட மாட்டேன், நான் யார் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெவர் எவர் கிவ் அப் அந்த பாலிசி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து தான் தடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து லீடர் டே என் பேட்டை கொடுங்கடா, அவனை போட்டு தெரியுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அவன், இந்த சண்டையில் எக்யூப்மெண்ட்ஸ்னால் வெப்பன்ஸ்னால் அலோட் கிடையாதுன்னு நினச்சேன், ஏன்னோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் குழம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். தலையில் அதாவது சைடு மொத்தத்தையும் கரைச்சிட்டு அதில் வந்து ட்ராகன் டேட்டூ போட்டு எல்லோ கலரில் முடிய வந்துட்டுனா அப்படியே சிண்டு போட்டு ஒருத்தன் வந்துட்டு மாதம் வந்து நடந்து வரான். எல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க நம்ம டாக்கிமிச்சி ஃப்ரெண்ட்ஸ்னால், ஹே அது ட்ராகன் டேட்டூ அப்புறம் இந்த போனி டெயில், ஹே இது அவன் தான் ட்ராகன், நம்ம டோக்கியோ மேஜிக் கேங்கோட வைஸ் கேப்டனே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தான் அரண்டு போயிடுறாங்க. எல்லாம் தான் தலை குனிகிறாங்க. அதாவது எல்லாம் தான் மரியாதை செய்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இவங்க வரப்போ வந்து செம்மையாக வந்து பிஜிஎம் போட்டு மியூசிக் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். நம்ம டாக்கிமிச்சி வந்துன்னா ஒன்றுமே புரியாமல் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹே லீடர் வணக்கம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ட்ராகன் வந்துச்சுன்னா அந்த லீடர் வந்து தான் சொல்கிறான், டே போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே அடி அமைச்சு வந்துச்சுன்னா நம்ம ஆளை வந்துச்சுன்னா அதாவது அந்த லீடர் வந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்னொருத்தன் வரான். ஹே வந்து ட்ராகன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரேக்கியம் தான் தீந்து போயிட்டு எனக்கு இன்னொன்று வேணும்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறான். அப்போ வந்து நான் டாக்கிமிச்சி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க, யார் இவன் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கான், இவன் கூட எப்படி யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தான் தெரியல அது யாருன்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் தெரியுது இது நம்ம சானோ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கிமிச்சி வந்து நான் பார்த்து சானோவா ஒரு வழி நான் பார்த்துட்டேன் ஒரு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமும் வந்து நம்ம டாக்கிமிச்சி கொஞ்சம் தானே இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து தெரியுது இவங்க எல்லாருக்கும் தெரியுது இதுதான் வந்து நம்ம மைக்கி இதான் வந்து சானோன்னு சொல்லிட்டு டோமானோட அதாவது டோக்கியோ மேஜிக் கேங்கோட லீடர்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து தெரியுது. வந்தோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அதாவது அந்த அடியாளுங்க இருப்பான் தெரியுமா, லீடர் கூடயே ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் தெரியுமா, அவன் பார்த்தீங்கன்னா ஹலோ சார் நான் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு கேங்கில் இருக்கேன் அந்த 3ஆவதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் வந்து மைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மதிக்கவே இல்லை. ட்ராகன் வந்து தான் சொல்கிறாரு, நம்ம மைக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம டாக்கிமிச்சிட்டு வந்து நம்ம போவோம். ஹே ஓ பேர் என்ன, பேர் ஹனகாய் டாக்கிமிச்சி எனக்கு தெரியும், ஓகே எனக்கு தெரியும், வா நீ வந்துன்னா இதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கியா, ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிமிச்சி வந்து பேசிட்டு அப்படியே போய்ட்டு வந்து அந்த லீடர் சொன்ன தெரியுமா அந்த கொயாமாசா பேரே வாயில வர மாட்டேதுங்க அந்த லீடர் இருக்கான் தெரியுமா, அவன்கிட்ட போய் வந்து கேட்குறாங்க, ஏய் நீ தான் இந்த சண்டையினா வந்துன்னா நடத்திட்டு இருக்கியா, ஆமாம் சார் போடாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குத்து எங்கள் வீட்டு குத்து இல்லைங்க கும்மாங்க குத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்கி வந்து சரியாக வந்து அடிச்சுட்டு ஒரு 3 மணியும் வந்து நடந்து போகிறாரு. மாஸ்க் கட்டிட்டு வந்து போகிறாரு. அவன் மைக்கியை பார்த்தோன்னே தான் டாக்கிமிச்சிக்கு தான் சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி நம்ம தான் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றும் தான் ஜெயிக்கணும், நம்ம நேனோட்டோக்கும் சத்தியம் பண்ண காப்பாற்றணும், ஹினாட்டா வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளோட வந்து அப்படி நிற்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுது. நைட் டைம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்க்கில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் டாக்கிமிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்குன்னு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு விபரீத முடிவு வந்து நான் எடுத்துருப்பேன். அதாவது நான் வந்துன்னா
என் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு வந்துட்டு நான் அடிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து நான் விரும்பலை. அதனால் அவங்கள வந்துட்டு நான் கொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவனை பார்த்ததுக்கப்புறமா தான், அதாவது நீ அங்கே நடந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த கை விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அக்குன்னு வந்து தான் சொல்கிறாரு. டேக்னி மிச்சு வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னென்னா செய்யணும்னு நினைக்கிறான், அக்கௌண்ட் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தான் சொல்கிறாரு. நம்ம அக்கௌண்ட் வந்துட்டுனா டேக்கி மிச்சு ஹே நீ ரொம்ப சூப்பரான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேர் மாற்றி தான் புகழ்ந்துக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கி மிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பட்டுருமா தெரியுமா, டே நீ அப்படி சொல்லக்கூடாது, மைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நக்கு வந்து சொல்லுவார், நான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லேவ்ஸாக, அதாவது நம்ம அடிமையெல்லாம் தான் இருக்க தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜெயிச்சிட்ட, நீ வந்து நான் ஒரு பெரிய விஷயம் தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாரு. அப்படியே வந்துட்டு மறுநாள் காலைல வந்துட்டு நான் வீடு காலைல வந்துட்டு நான் டேக்கி மிச்சு வந்துட்டீங்கன்னா சாப்பா ஸ்கூல் வர போகணுமா, ரொம்ப போரான விஷயம், என்ன பண்ணுறது, நம்ம அப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹே டேக்கி மிச்சு குட் மார்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நான் பேசுகிறாங்க. அப்படியே வந்து நம்ம டேக்கி மிச்சு வந்துட்டுனா ஹினாட்டாவோட வந்து பேசிட்டு போகிறாங்க. ஹினாட்டா வந்து சொல்கிறாங்க, நம்ம ஹை ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டுக்கு வந்து தான் போகணும், நான் வந்து ஸ்கூல் முடிச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேசிட்டு வந்து தான் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனோம் நம்ம டேக்கி மிச்சு வந்து சரியான கடுப்பாகுது, நமக்கும் கடுப்பாகும். ஏற்கனவே ஸ்கூல் படிச்சுட்டு இதை திரும்ப டைம் ட்ராவல் பண்ணி திரும்பவும் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப இன்னும் காண்டாகும். எப்பா பாவம்ப்பா ஒரு ரைட் விடுங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு பாடம் நடத்துறேன்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் கதை வந்துடுவாரான். யாருன்னு பார்த்தா நான் மைக்கி ஹே நீ இங்கே தான் இருக்கியா உதவும் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேக்னிக்ஸ் வந்து நான் கூட்டு போகிறாங்க. வெளில வந்து ஒரே வந்து சண்டையாக இருக்குது, அதாவது சத்தமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க சார் வந்து ஹே இது மிடில் ஸ்கூல் பின்னா வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்கி வந்து வெளில கூட்டு போகிறாங்க. வெளில கூட்டு போனால் அவங்க தேர்ட் இயர் பசங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாரையும் நம்ம ட்ராக்கன் சரியான அடி அடிச்சு வந்து போட்டு வச்சிருக்காரு. நம்ம ட்ராக்கன் வந்து டேக் மிச்சு கேட்குறாங்க, ஆமாம் இங்கே என்ன நடந்துச்சு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் ஏட்ட வாழ்னாங்க, அதான் என் காலை உடச்சி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடித்து அனுப்பிவிட்டேன், அண்ணன்ட்ட எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கன் வச்சுட்டு தான் சொல்கிறாங்க. டேய் சின்ன பசங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு தரையில் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து நான் படுங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குப்பரை படுக்க வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மைக்கியும் நம்ம ட்ராக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து நடந்து போகிறாங்க. அதாவது அந்த டயர் இருக்காங்க தெரியுமா, அவங்க மேலே வந்து ஜாலியாக வந்து நடந்து போகிறாங்க. நம்ம டேக்கன் வச்சு வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியம் வராது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனாக பண்ணுறாங்க போல இருக்குது, பல்லு வளர்க்குறாங்க, இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, நல்லாவெல்லாம் இருக்காங்க. இவங்களை பார்த்தா டவுட்டு இல்லை, கன்ஃபார்ம் பண்ணுவோம், லேட்டாக கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்துன்னா டேக்கன் வச்சு வந்து அவங்க பார்த்துட்டு வந்து பேசிக்கிட்டு கீழே வந்து போயிடுறாங்க. கீழே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டாக இருப்பா, நீ வந்து தான் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் மைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேக்கன் மிச்சு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அம்மா நீ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மைக்கி வந்து டேக்கன் மிச்சு கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டேக்கன் மிச்சு வந்து சொல்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலே வந்து இவங்கள தான் பார்த்துட்டு இருக்கு, நம்ம டேக்கன் மிச்சோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர், அதாவது எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் ஆச்சு வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவர் அவர்ரா, இவர் இப்படி பண்ணாரா, எப்படி பண்ணாரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த பேர் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு இவர் தான் ட்ராக்கன், நம்ம டோக்கியோ மேஜிக் கேங்கோட வைஸ் கேப்டன், இவர் தான் மைக்கி, இவர் தான் டோக்கியோ மேஜிக் கேங்கோட லீட்ரு, இவன் டேக்கி மிச்சு, அவன் மைக்கும் டேக்கி மிச்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 பேரும் வந்துட்டுனா அப்படியே சைடில் எட்டி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா சரியான காண்டில் நடந்து வந்து அவன் மைக்கி வந்துட்டுனா வச்சா பாருங்க ஒரு அறை, நம்மளும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம், மைக்கி எவ்வளோ பெரிய ஆள், அவரே போய்ட்டு வந்து ஒரு அறையை வந்து அடிச்சு விட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அணைச்சி பிரச்சனை பண்ணிங்க அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டி விட்டு டேக் மிச்சு வந்துட்டுனா அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம டேக் மிச்சு வந்துட்டுனா இவன் வந்து பொராட் பண்ணுன்னு சொன்னார், அதை பார்த்தீங்கன்னா நான் பாதுகாப்புன்னு சொன்னாலேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா நினச்சி பார்த்துட்டு தான் போகிறாங்க. அப்போ தான் டேக்கி மிச்சோட கையே ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு பாருங்க ட்ராக்கனுக்கு கோவம், ஏன்னா அவங்க நண்பன் மேலே கையை வச்சா யாரும் தான் தோக்க கோவம் வராது. டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்கி மிச்சு பிடிக்கிறாங்க. நம்ம ஹினாட்டாவை பார்த்து நம்ம டேக்கன் வந்து கேட்குறாங்க, நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்க, என்ன தைரியம் தான் இப்படி கை வச்சிருப்பேன்னு கேட்கும்போது அதே கீழே இருந்தால் ஹினாட்டா திரும்ப ட்ராக்கனை பார்த்து நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்க, நீ என்ன தைரியம் தான் என் மேலே கை வைப்ப, அதாவது டேக்கி மிச்சு மேலே கை வைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்களும் ஏறிக்கிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேக்கி மிச்சுக்கு வந்து தான் தெரியுது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுவேன், என்னை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சத்தியம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பொண்ணுன்னா நம்ம வாழ்க்கையில் அமையாது, வாய்ப்பே கிடையாது நிஜத்தில். 99.9% புள்ளி 9% கூட வாய்ப்பே கிடையாது. ஓகே ரைட் விடுங்க, திரும்ப கதைக்கு வருவோம். நம்ம டேக்கி மிச்சு தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு டேக்கி மிச்சு வந்துச்சு பாருங்கக்கும், ட்ராக்கன் நீ அவனுக்கு மேலேருந்து கையேடு, நீ ஏதாச்சும் ஹினாட்டா பண்ணணும்னு நினச்ச,
அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேக் மியூசியம் தான் நினச்சிட்டு அப்படியே வந்து பேசிட்டு வந்து இருக்காரு. நம்ம ஹினாட்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார பயம் இருக்குது. அவன் கை தான் நடுங்குது. நம்ம டேக் மியூசியம் தான் தெரியுது என்ன ஹினாட்டா கையாக நடுங்குது. நம்ம ஹினாட்டா வந்துட்டுனா அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு வந்து மைக்கி ஹே நீ எப்படி சாகணும்னு சொல்லிட்டு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோம்னா சரியான காண்டில் வந்து நம்ம டேக் மிச்சிட்டு வந்து வராரு. அப்போ நம்ம டேக் மிச்சி ஹே நான் ஒன்று வந்து சொல்லி எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு, எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு, எனக்கு என்ன ஆனாலும் நம்ம ஹினாட்டா மேலே நீங்கள் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா டேக் மிச்சி வந்து ஒரு பயத்திலே வந்து நான் சொல்கிறாரு. அப்போ வந்து மைக்கி பக்கத்தில் வந்து அடிக்கிற மாதிரி செம்ம ஃபோர்ஸாக வந்து கையை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் வந்து நம்ம தலையை அடிக்கலை. ஹே நான் சும்மா ஃபன் பண்ணேன்ப்பா, நானும் வந்து பொண்ணுங்களாம் வந்து அடிக்க மாட்டேன், நான் நல்லா வைப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் மைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில போகிறேன். நம்ம ட்ராக்கனை வந்து அப்படி தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி பொண்ணுலாம் வந்து வாழ்க்கையிலே கிடைக்காது, உனக்கு ஒன்று தான் வந்து இறங்கி வரா, இவரை மட்டும் வந்து விட்டுறாத, நீ ரொம்ப வந்துனா குட் கீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக்கன் வந்து மைக்கி அப்படியே வந்து போயிடுறாரு. அப்போ தான் வந்து நம்ம ஹினாட்டா செல்லத்துக்கு வந்து தான் தெரியுது ஆமாம் இப்போ என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன், இவங்கன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு வந்து ஹினாட்டா வந்து நம்ம ட்ராக்கன் வச்சுட்டு வந்து தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் விட்டு வெளில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹினாட்டா கிட்ட வந்து வளர்க்குறாங்க. அதை மைக்கி யார் ட்ராக்கன் யார் என்னன்னு சொல்லிட்டு வந்து விழா அப்படியே வந்து வளர்க்குறாங்க. இவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு வந்து நம்ம ஹினாட்டாக்கு வந்து புரியுது. ஆனால் இந்த ஹினாட்டாங்கிற இந்த கேரக்டரை பார்க்கும்போது, அதாவது இந்த ஹீனாங்கிற கேரக்டரை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குதுங்க. ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே ரைட் விடுங்க. நம்ம ஹீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து அவங்க பிளான் போடுறாங்க. அப்போ ஹீனாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேக் மிச்சி கேட்குறாரு, அம்மா நம்ம டேட்டை பற்றி பேசணுமே காலையில் என்னாச்சு அது? இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவசியம் கிடையாது, நீ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போ, நான் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீனா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. டேக் மிச்சி வந்து அது ஓகேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாரு. அவன் மைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி என்னை பார்க்கும்போது தயவு செஞ்சு அறையாதமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ண வந்து தான் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவும் வந்து அதாவது ஹீனா வந்து கிளாஸுக்கு வந்து தான் போயிடுறாங்க. இவங்க 3 பேரும் வந்து சைக்கிள் எடுத்து வந்து எங்கேயோ போகிறாங்க. நம்ம டேக் மிச்சி வந்து சைக்கிள் ஓட்டுற பின்னாடி வந்து மைக்கி உட்காந்துருக்காங்க. இன்னொரு சைக்கிள் வந்து ட்ராக் வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம டேக் மிச்சி வந்து மைக்கி கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு, ஆமா நீ ஏன் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும், அதாவது நான் எதுக்கு உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறேன்னு அதாவது கேட்கும்போது இது ஒரு மடத்தனமான கேள்விடா அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், எனக்கு 10 வயசு இருக்கும்போது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோட இல்லை. அவனும் வந்துட்டுனா ஒன்றை மாதிரி தான், எதுவும் வந்துட்டுனா விட்டு கொடுக்க மாட்டான், நெவர் எவர் கிவ் அப் பாசிஸோடு இருப்பான். அவன் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தானா அப்படியே தான் சைக்கிள் வந்து சைக்கிள் நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா இன்னும் நீ எவ்வளவோ பைக் ரைடர் குரூப்பை அந்த நான் பார்த்துருப்ப, எவ்வளோ பைக் சக்ஸஸ் வந்து நீ கேட்டிருப்ப. ஆனால் இப்போ அவன் உயிரோடு இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கேங்கை உருவாக்கி நல்லது பண்ணணும், ஒரு வேறு லெவல் குட் யாராவது வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த டோக்கியோ மாஞ்சி கேங்கை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மைக்கி வந்து தான் சொல்கிறாரு. நம்ம ட்ராக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கிங் மிச்சியை பார்த்து நீ வந்து ரொம்ப சூப்பரான அவன், நீ வந்து நெவரே வகை பாலிசியோடு இருக்க, எதையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பாராட்டி தள்ளுறாங்க நம்ம ட்ராக்கிங் மிச்சியை. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சைக்கிள் தான் கிளம்பிடுறாங்க. நம்ம ட்ராக்கிங் மிச்சி வந்து ரொம்ப தான் நடந்து போயிட்டு இருக்காரு. மைக்கியை பார்த்தா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவனே தோண மாட்டுது. இந்த டோக்கியோ மாஞ்சி கேங்கா எதிர்காலத்தில் ஃப்ராடு, இந்த வைலன்ஸு, ஏன் மர்டர் கூட வந்து தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்பவே முடியலையே எதனால் இப்படி மைக்கி மாறி இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு குரூப் வந்துன்னா நடந்து போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீசைக்கு வந்து தானே இருக்கான், அது நம்ம ட்ராக் மியூசிக்கு தான் தெரியல. அப்படி வந்து முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பி பார்க்குறான், இவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே. அதுக்கப்புறம் தான் டேக் மியூசியம் தான் புரியுது, நம்ம மைக்கி வந்து தான் நல்லவன் தான், இவனும் ஏதோ வந்து நம்ம மாற்றி இருக்குது. அப்போனா நம்ம கீசக்கியும் நம்ம மைக்கையும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண விடக்கூடாது. 2 பேரும் மீட் பண்ணால் தான் அந்த ட்ரக் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹினாட்டா வந்து ஃபியூச்சரில் வந்து தான் இறப்பா, டோக்கியோ மாஞ்சி கேங்கும் வந்து கெட்டவனும் ஆவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மீட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேக் மியூசியம் வந்து ஒரு சபதத்தை போட்டு ஹினாட்டா காப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து தானே எடுக்கிறாரு. இதோட இந்த எபிசோடு வந்து தான் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம டேக் மியூசியம் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சதை வந்து தான் செஞ்சார். அதாவது கீசக்கியும் மைக்கியும் வந்துன்னா பார்க்காம அதை பற்றி மீட் பண்ணாமல் தடுத்தாரா. நம்ம மைக்கியோட அண்ணன் யார், மைக்கி ஏன் இப்போ டேக் மிச்சி வந்துட்டுனா பின்னாடியே வந்துட்டுனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிமா சுற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டுனா எல்லாத்தையும் விழாப்படியாக அடுத்த எபிசோட் வந்து நான் பார்க்கலாம். அதனால் பார்க்கணும் இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் மக்களே. அப்போ தான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சீசன் தான் சீக்கிரம் முடிக்கும்னு தோணும். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், சீசன் 3 பார்த்துட்ருக்கேன். உங்களுக்காக தான், பார்க்காதவங்க பார்ப்பீங்க. ஏன்னா இது ஒரு அருமையான அனிமி. இன்னும் ஹினாட்டானா தயவு செஞ்சு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அந்த எபிசோடையும் போய்ட்டு இருந்தால் இந்த வாட்டி பாருங்கள். அதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். இந்த ஹினாட்டா கேரக்டருக்கு பாருங்கள், சரியான கேரக்டருங்க, மிஸ் பண்ணுவீங்க இந்த கேரக்டர்லாம். ஓகே ரைட் விடுங்க, தேவலாம் கண்டு வெளில இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். சிவ தாட்டா.